Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. So friends, இன்னைக்கு வந்து நம்ம ஹோலி லீஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நான் வந்து 2 லீஃப் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 3rd லீஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த ஹோலி லீஃபில் வந்து நீங்கள் 2 லீவ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 லீவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பெரிஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3 பெரிஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா 3 லீவ்ஸ் வச்சு பெரிஸ் வைக்கிற மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து 3 லீவ்ஸ் ப்ளஸ் 3 பெரிஸ் வந்து பண்ண போகிறேன். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் பெரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 கலர்ஸ் ஆஃப் yarn எடுத்துருக்கிறேன். எந்த டைப் ஆஃப் yarn கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எனி டைப் ஆஃப் yarn. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm, சிசர்ஸ், நெக்ஸ்ட் டார்னிங் நீடில். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட். பேசிக்ஸோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதோட லிங்க். அதில் வந்து நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ராச்செட்டிங் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் செயின் 10. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இருந்தால் இந்த வி ஸ்டிச் தான். செகண்ட் செயினில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே, 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் 1 டைம் டபுள் குரோஷே. yarn over பண்ணிக்கோங்க. 3 loops, ஃபஸ்ட்டு 2 loops, நெக்ஸ்ட்டு 2 loops. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, yarn over. ஃபஸ்ட் டைம் டபுள் குரோஷே பண்ணுறேன், அகெயின் சேம் ஸ்பேஸில் செகண்ட் டைம் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்த செயினில் வந்து ஒன்லி 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, இதுக்கு அடுத்த செயினில் தான் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே, 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நம்மளோட லாஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஓகே, இன்சர்ட் பண்ணி இந்த நாட்லேருந்து இருக்கிற செயினில் 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 2 3. ஓகே, ஸோ 3 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு அப்படியே ஒர்க் பண்ண போகிறோம் லீஃபில். இந்த இது பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு செயின் இங்கே இருக்குது. இந்த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. Next stitch 1 time double crochet. Okay, next stitch 2 times double crochet. 1 2. Okay, so 2 times double crochet. Next stitch 1 time double crochet. So next stitch
only one time double crochet. Again next stitch one time half double crochet, one time half double crochet, next stitch one time single crochet, last இருக்கிற ஸ்டிட்சில் இந்த ஸ்டிட்சில் one time single crochet. ஓகே, ஸோ நமக்கு நார்மல் லீஃப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு பண்ண போகிறோம். ஓகேவா, இதோட ஃபினிஷ் ஆயிரும் நம்மளோட லீஃப். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா சிங்கிள் குரோஷே ஸ்டிச், ப்ராப்பராக ஸ்டிச்சு தெரியுது பார்த்தீங்களா வி. அதுக்கு கீழே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச், தென் செயின் ஒன், இந்த சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச், again same spaceல hook insert பண்ணி slip stitch. ஓகே, இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஓகே, செயின் 2 1 2, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ 1 2, இந்த செகண்ட் செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, தென் சேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் குரோஷே போட்ட சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, நமக்கு இந்த லீஃபோட இந்த பீக் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த பீக்குக்காக இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 செயின்ஸுக்கு ஸ்லிப் ஸ்டிச், 1 நெக்ஸ்ட் 2. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 7 டைம்ஸ் இருக்கும் இந்த இது. ஓகேவா, 1 2 3 4 5 6 7, நம்ம 1 டைம் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ரிமைனிங் 6 டைம்ஸ் இப்போ நம்ம பண்ணதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, செயின் 2 1 2, ஹூக்லேருந்து செகண்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் சேம் ஸ்பேஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, then next 1 2 ஸ்டிச்சஸுக்கு ஸ்லிப் ஸ்டிச், 1 2. நான் இன்னும் ஒன் மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, செயின் 2, ஸ்லிப் ஸ்டிச், செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், இந்த மாதிரி சேம் ஸ்பேஸ்லேயே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, தென் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச், 1 2. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இப்போ இந்த ஸ்டிச்சில் டாப் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே வரணும் எப்போவுமே. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த லீஃபோட பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி செயின் 2 போட்டு இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா இந்த லீஃப் ஷேப்பில் வருது பார்த்தீங்கன்னா. இப்போ லாஸ்ட்டாக 7th டைம் பண்ணுறேன். இந்த பீக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச், 1 நெக்ஸ்ட் 2. ஓகே, 2 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 நம்ம கட் பண்ணிக்கலாம். யானை கொஞ்சம் லென்த் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி பெரிஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிஸ்க்கு வந்து ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதான் மேஜிக் சர்க்கிள். இப்போ செயின் 1
ஓகே, இந்த சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 5 6 ஓகே, 1 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லை பிடிச்சி ஜென்டலாக நீங்கள் இழுத்தீங்கனாலே ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 இந்த 6 ஓகே. ஜஸ்ட் நெக்ஸ்ட் இந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். சேம் இது இல்லை, நெக்ஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோஷே 2 3 டெய்ல் எண்டிங் கூட நீங்கள் சேர்த்தே ஒர்க் பண்ணிக்கலாம். 4 5 லாஸ்ட் 6 ஓகே. பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதையுமே கொஞ்சம் லென்த்தியாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த டெய்லண்டை ஒரு ஹூக் வச்சு இப்படி இழுத்துக்கோங்க. எனி செயின்ஸில் நீங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இது ரெண்டையுமே நாட் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான பெரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நான் அசம்பிள் பண்ணலாம். 3 பெரிஸ் இருக்குது. ஓகே, பெரிஸில் வந்து இந்த 2 டெய்லுமே வேணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பெரிஸை வந்து இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, கீழே இருக்கிற இந்த ஹோல் ஓகே. ஃபஸ்ட்டு ஹோலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த செகண்ட் ஹோலில் நீங்கள் இழுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் யானை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை வந்து கிராப் பண்ணுற மாதிரியே பண்ணிடுங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஹோலி லீஃப் வித் பெர்ரீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெர்ரீஸ் உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். லீஃபுமே நீங்கள் எப்படினாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 2 லீவ்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். உங்கள் விஷுக்கு வந்து நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் வீக், தென் நியூ இயர் வரதுனால மேபி என்னோடய வீடியோ போஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ இயர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்பிட்வீன் நான் வீடியோ போட்டாலும் போடுவேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.